நம்ம வந்து சொல்யூஷன் சாப்டர்ல லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா what is mean by ideal solution and what is mean by non ideal solution. இந்த non ideal solutionல கூட நம்ம positive deviation and negative deviation அப்படினு ரெண்டு டேர்ம்ஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாம ஒரு புது டேர்ம் பார்க்க போறோம், that is அசியோட்ரோப்ஸ். அசியோட்ரோப்ஸ் அப்படினா சில liquid solutionsல நாம solvent solute mix பண்ணும்போது நமக்கு ஒரு different form of solution கிடைக்குது. இந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து azeotropic mixtures or azeotropes. Mean by binary solution, a solution having two components that is known as binary solution. Binary solution ல எப்படி இருக்கலாம்னா ஒரு solvent and solute. இந்த solvent solute solvent liquid ஆவும் solute solid ஆவும் இருக்கலாம். ஆனா நம்ம Raoult's law ல என்ன பார்த்தா இந்த binary solutions of two volatile liquids. Two volatile liquids னா solute solvent liquid. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா லிக்விட் சொல்யூஷன்ஸ். லிக்விட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம முன்ன கிளாஸஸ்ல வந்து படிச்சிருக்கோம். இப்போ இங்க ஒரு பைனரி சொல்யூஷன்ஸ்ல நம்ம வந்து ரெண்டு லிக்விட், ஒன்னு வந்து சால்வெண்டாவும் ஒன்னு சொல்யூட்டாவும் எடுக்கிறோம். இல்ல சேம் காம்போசிஷன்ஸ்ல எடுக்கலாம். சேம் காம்போசிஷன்ஸ் மீன்ஸ் இப்போ 50% ஆல்கஹால் and 50% water. இதை எடுத்து நான் இப்போ ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 100% இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 80% ஆல்கஹாலும் 20% வாட்டரும் இருக்கக்கூடிய மிக்சர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குது. இதை திருப்பி நான் வந்து ஹீட் பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்கும்னா 90% ஆல்கஹால் and 10% வாட்டர். திருப்பி இதை வந்து நான் இன்னும் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்கும் 95% ஆல்கஹால் and 5% வாட்டர். இப்படி ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இதை நான் திருப்பியும் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வச்சு ஹீட் பண்ணி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணி கண்டென்சேஷன் பண்ணும்போது எனக்கு இதோட ஸ்டீம்ஸ் வந்து திருப்பி ஒரு லிக்விடா கிடைக்கும். அந்த லிக்விட்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன் எப்படி இருக்கும்னா 95% ஆல்கஹால் and 5% வாட்டர். இந்த மாதிரி நமக்கு லிக்விட் ஃபேஸ்லயும் வேப்பர் ஃபேஸ்லயும் வந்து சேம் காம்போசிஷன் நமக்கு அந்த மிக்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் பேர் வந்து அசியோட்ரோபிக் மிக்சர்ஸ். இதுல இருக்கக்கூடியது எதெல்லாம் எத்தனால் அண்ட் வாட்டர். அதனால இதை வந்து அசியோட்ரோபிக் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எத்தனாலையும் வாட்டரையும் வந்து அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து வாட் இஸ் மீன் பை அசியோட்ரோபிக் மிக்சர்ஸ் அப்படின்னா இன் எ பைனரி சொல்யூஷன் ஹேவிங் சேம் காம்போசிஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் வேப்பர் ஃபேஸ் ஆஃப் த சொல்யூஷன் with boiling at constant temperature. இதை வந்து நம்ம பாயில் பண்ணும்போது சேம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இப்போ இதை வந்து நான் இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 இருக்கலாம். இப்போ இது ஆல்கஹால் ஈஸிலி வேப்பரைசபிள். இப்போ அது வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 80 டிகிரி செல்சியஸ்ல வந்து இது வந்து பாயில் ஆகலாம். திருப்பி இங்க இருந்து திருப்பி போகும்போது 80 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல வந்து நம்மளோட மிக்சர் சேம் காம்போசிஷன் ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா azeotropic mixture. So what is the azeotropic mixture? In a binary solution having same composition at liquid and vapor phase and they are boiling at a constant temperature is known as azeotropic mixtures or azeotropes. இப்போ நமக்கு இந்த சேம் காம்போசிஷன்ல லிக்விட் ஃபேஸ்லயும் வேப்பர் ஃபேஸ்லயும் இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷனை வந்து திருப்பி நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணி திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னா இப்போ 95% ஆல்கஹால் and 5% வாட்டர்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து 100% ஆல்கஹாலை என்னால் கன்வெர்ட் பண்ண முடியுமா, ஸ்பிளிட் பண்ண முடியுமானா முடியாது. இப்போ 98% ஆல்கஹால் and 5% வாட்டர் அந்த மாதிரி ஒரு இதுக்கும் கொண்டு போக முடியாது. அதே நேரத்தில் திருப்பி இதை 50% alcohol and 50% water அந்த லெவலுக்கும் கொண்டு வர முடியாது. So azeotropic mixtures cannot be separated by any fractional distillation techniques. எந்த மாதிரியான fractional distillation techniques யூஸ் பண்ணி நம்ம இந்த azeotropic mixtures வந்து செப்பரேட் பண்ண
முடியாது. This mean by azeotropic mixtures பார்த்தோம். There are two types of azeotropic mixtures. That is, one is minimum boiling point azeotropic mixtures and another one is maximum boiling point azeotropic mixtures. So for example, first வந்து what is mean by minimum boiling point azeotropic mixture. First நம்ம what is mean Raoult's law? According to Raoult's law, the partial vapor pressure of the binary solution of volatile liquid is directly proportional to its mole fraction. Then what is meant by ideal solution? The solution which obey Raoult's law throughout the concentration of the solution is known as ideal solution. And what is meant by non-ideal solution? The solution which do not obey Raoult's law throughout the concentration of the solution. Then the non-ideal solution is classified into two types. They are positive deviation from Raoult's law and another one is negative deviation from Raoult's law. நமக்கு இந்த மினிமம் அசியோட்ரோப்ஸும் மேக்ஸிமம் அசியோட்ரோப்ஸும் கண்டுபிடிக்கிறது நம்ம எடுக்கக்கூடியது வந்து இந்த பாசிட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் Raoult's law and நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் Raoult's law. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை மினிமம் பாய்லிங் பாயிண்ட் அசியோட்ரோப்ஸ். மினிமம் பாய்லிங் பாயிண்ட் அசியோட்ரோப்ஸ்க்கு வந்து the solution which show large positive deviation from Raoult's law to form minimum boiling point azeotrophs. அப்படினா இப்போ நமக்கு வந்து கிராஃப் தெரியும். P1 P2 then chi1 equal to 0 and chi1 equal to 1. That is mole fraction. Then here chi2 equal to 0 and chi2 equal to 1. இப்போ நம்ம வந்து ஜெனரலா Raoult's law எப்படி பார்ப்போம்? Partial vapor pressure of per component and partial vapor pressure of per component 2. Then here total vapor pressure P1 plus P2. இப்போ நமக்கு என்ன சொல்றோம்? The solution which shows large positive deviation from Raoult's law. இப்போ positive deviation னா என்னது? Positive deviation அப்படினா என்னன்னா if the measured value is higher than the calculated value of Raoult's law, that is known as positive deviation. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து Raoult's law விட அதிகமா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா positive deviation. இப்போ பாசிட்டிவ் டிவியேஷனா நமக்கு வேல்யூ வந்து ஹையரா இருக்கணும். இப்போ ஹையரா இருக்கணும்னா எப்படி இருக்கும்? இப்படி வந்து திருப்பி இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இங்க இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன நடக்குது? மேக்ஸிமம் வேப்பர் பிரஷர். வேப்பர் பிரஷர் எங்க மேக்ஸிமமா இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் திருப்பி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு லைன் டிரா பண்றோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்போசிஷன் ஏன்னா கீழே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கிறது மோல் ஃபிராக்ஷன். திஸ் கிராஃப் இஸ் drawn between vapor pressure and mole fraction. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு வந்து மோல் ஃபிராக்ஷன். அசியோட்ரோபிக் மிக்சர்ஸ்ல நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா காம்போசிஷன். இப்போ இதுல எந்த காம்போசிஷன்ஸ்ல இருக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 95% ஆல்கஹால் and 5% வாட்டர். இந்த காம்போசிஷன்ல நமக்கு maximum vapor pressure கிடைச்சிருக்கு. The vapor pressure increases, the boiling point decreases. இது வந்து ஒரு கான்செப்ட். நமக்கு vapor pressure அதிகமா கிடைச்சதுன்னா நம்மளோட boiling point எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். That is known as minimum boiling point azeotrope. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுன்னா இந்த காம்போசிஷன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்டே சொன்னோம் 95% ஆல்கஹால் 5% வாட்டர். இந்த காம்போசிஷன் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு தடவை தான் பாயிலிங் பண்ணாலும் இந்த காம்போசிஷன் மாறவே இல்லை. நமக்கு அதே காம்போசிஷன்ல நம்ம ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணி கண்டென்சேஷன் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய லிக்விட் வந்து அதே காம்போசிஷன்ல இருக்குது. இப்போ திருப்பி திருப்பி நம்ம எத்தனை தடவை ஹீட் பண்ணாலும் பாயில் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது அதே காம்போசிஷன்ல இருக்குது. அப்போ அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக தான் நம்ம இந்த வேப்பர் ப்ரெஷரை வந்து பார்க்குறோம். இப்போ நமக்கு அந்த இடம் தான் வந்து என்னது? the composition of our solution. That point is known as azeotropic composition. That is azeotropic mixtures. Minimum boiling point azeotropic mixtures. If the solution exhibits large positive deviation from Raoult's law to form minimum
boiling point azeotrophs. இப்போ இது வந்து positive deviation, large positive deviation. எந்த இதுல வந்து large வந்து positive deviation நடந்திருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான காம்போசிஷன்ல நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மினிமம் பாயிலிங் பாயிண்ட் அசியோட்ரோபிக் மிக்சர்ஸ் வந்து கிடைக்கும். மீன் பை மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் அசியோட்ரோபிக் மிக்சர். இதுக்கும் வந்து என்னன்னா நம்ம ரவுட்ஸ் லால இருந்து தான் எடுக்க போறோம். தட் இஸ் P1 and P2. Then mole fraction chi1 equal to 1, here chi1 equal to 0 and chi2 equal to 1 and here chi2 equal to 0. இப்போ இங்க வந்து maximum boiling point azeotropic mixtureல என்னன்னா if the solution shows least negative deviation from Raoult's law to form maximum boiling point azeotrophs. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சொல்யூஷன்ல வந்து நெகட்டிவ் டீவியேஷன் கிடைக்குது. அப்ப அந்த நெகட்டிவ் டீவியேஷன் இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய வேல்யூல லீஸ்ட் வேல்யூ, வேப்பர் பிரஷர் எதுல லீஸ்டா கிடைக்குதோ, வேப்பர் பிரஷர் குறைஞ்சதுன்னா பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன்லாம் நமக்கு என்னது, அசியோட்ரோபிக் மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் அசியோட்ரோபிக் மிக்சர்ஸ் வந்து கிடைக்கும். P1 0, P2 0, P1 plus P2. இப்போ negative deviation சொல்லியிருக்கோம். இப்போ negative deviation என்ன, if the measured value is lower than the calculated value of Raoult's law, we will get a negative deviation from Raoult's law. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு லோவர், ரொம்ப லோவா கிடைக்குது. இந்த இடத்துல இருந்து அப்புறம் திருப்பி அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போகுது. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எவ்வளவு இடம் காம்போசிஷன், இதான் வந்து காம்போசிஷன். இந்த காம்போசிஷன்ல நம்மளோட மிக்சர் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் என்னது, மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் அசியோட்ரோப்ஸ். Solution which show least negative deviation value from Raoult's law to form maximum boiling point azeotrophs. Then examples பார்த்தோம்னா, இப்போ மினிமம் பாயிலிங் பாயிண்ட் அசியோட்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எத்தனால் வாட்டர். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தா எத்தனால் அண்ட் வாட்டர் மிக்சர். அதில் வந்து காம்போசிஷன் எப்படி இருக்கும், 95% எத்தனால் அண்ட் 5% வாட்டர். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் அசியோட்ரோப்ஸ் எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் மிக்சர். நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம டைலூட் பண்ணும்போது வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம்ல, 68% nitric acid and 32% water. இந்த காம்போசிஷன்ல இருக்கக்கூடிய மிக்சரை தான் வந்து என்ன சொல்லணும்னா மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் அசியோட்ரோபிக் மிக்சருக்கு எக்ஸாம்பிள். இன்னும் வேற இருக்கலாம், ஆனால் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல வந்து கொடுத்துருக்கிறது இது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் மீன் பை அசியோட்ரோப்ஸ் அண்ட் வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் அசியோட்ரோப்ஸ். So what is mean by azeotrophs? In a binary solution having same composition at liquid phase and vapor phase, and they can boil at a constant temperature is known as azeotropic mixtures or azeotrophs. Then these azeotropic mixtures are classified into two types. They are maximum boiling point azeotrophs and minimum boiling point azeotrophs. Then what is meant by minimum boiling point azeotrophs? If the solution shows large positive deviation from Raoult's law to form minimum boiling point azeotrophs. For example, ethanol 95% and 5% water composition. Next, maximum boiling point azeotrophs. If our solution shows least negative deviation from Raoult's law to form maximum boiling point azeotrophs. For example, 68% nitric acid and 32% water composition mixture. Thanks for watching.